இந்த வீடியோல யூடியூப்ல இருக்க ஒன் ஆஃப் த ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ஆப்ஷன் என்னது, இந்த ஆப்ஷன் எங்க இருக்கும், இது எனேபிள் பண்ணலாமா டிசேபிள் பண்ணலாமா அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே லைக் பட்டன் தெரியும், மறக்காம தட்டி விட்டுருங்க. அடுத்தடுத்த வீடியோ கமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். உங்க சேனல்ல நீங்க ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் எனேபிள் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் அப்படின்ற இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க முன்னாடி சாப்டர்ஸ்னா என்ன அப்படின்றத யூடியூப்ல தெரிஞ்சிருக்கணும். சோ யூடியூப் வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் லைன் தெரியல, வீடியோ எங்கே ப்ளே ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சில இடத்துல கட்டாக இருக்கும், ஒரு சின்ன சின்ன அப்படியே மார்க்காக செக்மெண்ட்டாக பிரிச்சு இருக்கும். ஸோ இதை தான் வந்து சாப்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு குக்கிங் வீடியோவில் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெஜிடபிள்ஸ் போடுறீங்க, அடுத்து என்ன பண்ணுவீங்க, ஆயில் ஆட் பண்ணுவீங்க, அடுத்து என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் சமைப்பீங்க அப்படின்ற ஒவ்வொருத்தையும் நீங்கள் டைம் ஸ்டாம்ப் கொடுக்க போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 மினிட்ல வந்து நீங்கள் தண்ணி ஊற்ற போகிறீங்கன்னா அந்த 1 மினிட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு வாட்டர் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஃப்ரை பண்ண போறீங்கன்னா 2 மினிட்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு ஃப்ரை அப்படின்றத நீங்க கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது எவ்வளவு நேரத்தை நீங்க கொடுக்குறீங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு செக்மெண்ட்டா யூடியூப் வந்து அதை வந்து பிரிச்சிடும். இதுதான் வந்து சாப்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ யூடியூப் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப நாட்களா இருக்கு. இந்த ஆப்ஷன் வந்து ஒரு பிகினருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றத கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தளவு கண்டிப்பா யூஸ்ஃபுல் வந்து கிடையவே கிடையாது. ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ்னா என்னன்னா, யூடியூபே அந்த வீடியோ அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ ஏதாவது சாப்டர்ஸ் ஆட் பண்ண முடியுமா அப்படின்றத அதுவே அனலைஸ் பண்ணி அதுவே வந்து ஆட் பண்ணி விட்டுரும். ப்ரோ சாப்டர்ஸ் ஆட் பண்றதுனா நல்லதானே ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பிகினருக்கு இது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல் கிடையவே கிடையாது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. ஏன்னா சோ ஜெனரலா யூடியூபோட சர்ச் ரிசல்ட்ஸ்ல இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி தேடணும்னா அந்த வீடியோ வந்து வரும், தம்ப்நெயில் வரும். பட் இப்போ வந்து யூடியூப் சர்ச்ல சர்ச் பண்ணும்போது சாப்டர்ஸ் முதற்கொண்டு சேர்ந்து வந்து வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனால என்ன ஆகும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆடியன்ஸ் வந்து ஒரு மஷ்ரூம் ஃப்ரை வந்து எப்படி குக் பண்றது அப்படின்ற வீடியோ தேடுறாங்கன்னா சாப்டர்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல மஷ்ரூம் ஃப்ரை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்க இடம் வந்துச்சுன்னா யூடியூப் அந்த இடத்த மட்டும் காட்டும். ஸோ இதனால என்ன ஆகும், ஒரு ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நிமிஷம் இருக்க வீடியோல அந்த மஷ்ரூம் ஃப்ரை வந்து மேபி ஒரு 5வது நிமிஷத்துல இருக்கும் இல்ல 6வது நிமிஷத்துல இருக்கும். ஸோ டைரக்டா என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த மட்டும் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோல இருந்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு முழு வீடியோவை பார்க்காம ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு இடத்த மட்டும் பார்த்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆட்டோமேட்டிக் சாப்டர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிகினர் யூடியூபருக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் டைம் வந்து ரொம்பவே வந்து கம்மி பண்ணி விட்டுரும். டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் எல்லாருக்குமே எனேபிள் ஆகி தான் இருக்கும். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸை நீங்க எப்படி டிசேபிள் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்க யூடியூப் ஸ்டுடியோ டேஷ்போர்ட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. சோ பாட்டம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்லோட் டிஃபால்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல மேல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இதுல வந்து நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா டிக் மார்க்ல தான் இருக்கும். நீங்க வேணாம் அப்படின்னா நீங்க எடுத்து விட்டுறலாம். சோ பிகினர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் கண்டு கிடையவே கிடையாது என்ன பொறுத்தவரையும். பட் ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் ஒரு எஸ்டாப்லிஷ்டான யூடியூபர்ஸ்க்கு வந்து பெருசா வந்து எஃபெக்ட் பண்ண போறது வந்து கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி நிறைய வாட்ச் டைம் எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க. பட் பிகினர்ஸ்க்கு க்ரோயிங் ஸ்டேஜ் அந்த பிகினிங் ஸ்டேஜ் தான். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆப் வைக்கும்போது கண்டிப்பா வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லா தான் இருக்கும். சோ இந்த ஆப்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க எனேபிள் பண்ண போறீங்களா டிசேபிள் பண்ண போறீங்களா அப்படின்ற எல்லாத்தையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம வந்து லீவ் பண்ணுங்க. எல்லாத்தையும் படிச்சு பார்க்குறேன். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.